யார் இடத்துல யார் சீன் போடுறது சும்மா செஞ்சிருவான். இப்படிதாங்க நம்ம இடத்துல சீன் போட்ட வங்கதேச ராணுவத்தை நம்ம இந்தியர்கள் தெரிச்சு ஓட விட்டுட்டாங்க. இத பார்த்துட்டு துண்ட காணோம் துணிய காணோம்னு சொல்லி வங்கதேச ராணுவம் ஓடி போயிட்டாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது எவ்வளவு தூரம் மோசமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் பார்டர் ஷேர் பண்ணுவோம் பாத்தீங்களா, வெஸ்ட் பெங்கால்ல உள்ள மல்டா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல வங்கதேச மக்கள் இந்தியாவுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி முள்வேலிகளை கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல பங்களாதேஷ் செக்யூரிட்டி கார்டு என்ன எங்க கிட்ட கேட்காமலே நீங்க இங்க முள்வேலி கட்டிட்டு இருக்கீங்க, முடியாது முடியாது, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, யாருக்கிட்ட கேட்டு இந்த முள்வேலி கட்டுறீங்க, எடுங்க 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 அப்படின்னு இது மாதிரி சீன் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் எவ்வளோ தூரம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடுறோம், இது எங்க இடம் நாங்கள் போடுறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு இந்த மாதிரி நார்மலாக பேச ஆரம்பிச்சது திடுதிப்புன்னு பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிருச்சுங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த அங்க உள்ள வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த மக்கள் ஒண்ணு திரண்டு வங்கதேச ராணுவத்தை பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, யார் இடத்துல யார் சீன் போடுறது, கிளம்புங்க கிளம்புங்க, இந்த இடத்துல கிளம்புங்க கிளம்புங்கன்னு இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட நிறைய மக்கள் சேர்ந்து பெரிய கோஷத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாதிரி கோஷத்தை போட்டாங்க அப்படின்னா, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம்னு இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்தவனே அங்க உள்ள பங்களாதேஷ் செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றனே தெரியாம திகச்சு போயிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பங்களாதேஷ் செக்யூரிட்டி கார்டுக்கு இதெல்லாம் தேவையா? வந்தோமா உங்களோட வேலையை பார்த்தோமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வம்புழுத்தா நாங்க சும்மா விடுவோமா? இதை பார்த்துட்டு இந்த இந்திய மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த பதிலடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி தான் நம்ம இந்தியர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம இடத்துல நம்ம ஃபென்சிங் போடுவோமா, இதுக்கு இவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? இதை கேட்கும்போது எவ்வளவு காமெடியா இருக்கு. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற அப்படின்ற பேர்ல நாளுக்கு நாள் காமெடி பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்திலையும் இந்தியா வங்கதேசத்துக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஷேக் ஹசீனாவை தன்னோட நாட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு போயிடணும்னு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இந்தியா கிட்ட கேட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட வாய்ஸ் நோட்டை கூட அனுப்பி பார்த்தாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு தொட்டும் தொடாம பட்டும் படாம பேசிட்டு இருக்கோங்க. ஆனா இப்ப நீங்க ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க, இப்ப நாங்க எடுக்கிற ஒரு நடவடிக்கையில நீங்க ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்னு பங்களாதேஷ் கோர்ட் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஷேக் ஹசீனாக்கான பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணிருக்காங்க. இதை இவங்க பண்ணோடனே இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இதை பார்த்துட்டு பயந்து போய் நம்ம ஷேக் ஹசீனாவை திரும்ப வங்கதேசத்துக்கே அனுப்பிடுவோம், நமக்கு எதுக்கு வம்புன்னு இந்தியா இந்த மாதிரிதான் முடிவெடுப்பாங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு இந்தியா என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணிருக்காங்க, நீங்க பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணா என்ன, ரத்து பண்ணலன்னா என்ன, அதுதான் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்துட்டாங்களே, அவங்க இனிமேல் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நாங்க அவங்களோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோமா, உங்களோட பாஸ்போர்ட்டை பத்திலாம் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஷேக் ஹசீனாவோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி வங்கதேசத்துக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்ப இது மூலமா நம்ம இந்தியா வங்கதேசத்துக்கு என்ன ஒரு விஷயத்த உணர்த்திருக்காங்க அப்படின்னா, நீங்க எத்தனை தடவை ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொன்னாலும் நாங்க ஷேக் ஹசீனாவை உங்க நாட்டுக்கு அனுப்பவே மாட்டோம், அவங்க இந்தியாவில தான் வந்திருப்பாங்க, இந்தியாவில ரொம்ப சேஃபா இருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் மூலமா இந்தியா கரெக்டா வங்கதேசத்துக்கு உணர்த்திருக்கோங்க. இதுக்கப்புறமா அது வங்கதேசம் திருந்தி ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லாம இருந்தா சரி. இப்ப எதனால இவங்க ஷேக் ஹசீனாவை இவ்வளவு தூரம் அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு போயிரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் டார்கெட்டு ஷேக் ஹசீனாவை எப்படியாவது ஜெயில போட்டுட்டு அதுக்கப்புறம் வரப்போற எலெக்ஷன்ல பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதா. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு இந்தியா ஷேக் ஹசீனா விஷயத்துல எப்படி காய் நகர்த்தணுமோ கரெக்டா காயை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வங்கதேசம் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.